Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், கூடவே இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வீடியோல இந்த பியூட்டிஃபுல் உப்படா சில்க் சாரியோட பிளவுஸ் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிளா ஒரு லேஸ் அப்புறம் எம்ப்ராய்டரி ஃபிளார்ஸ் வச்சுட்டு எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சாரியில பாத்தீங்கன்னா கோல்ட் டோன் இருக்கு, பட் ரொம்ப மைல்டான கோல்ட் டோன். ஸோ இதுக்கு வந்துட்டு ரொம்ப கிராண்டான ஸ்டோன் செயின், பால் செயின்லாம் வச்சோம்னா அவ்வளோ எடுப்பா இருக்காது. ஸோ கோல்ட் டோன்லயே ரொம்ப மைல்டான ஒர்க் பிளவுஸ்ல பண்ணும்போது நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் கான்ட்ராஸ்டாவும் எந்த கலர்ஸும் இல்லை. ஸோ ஒன்லி கோல்டு ஆப்ஷன் வித் மைல்டு டோன்டு. ஸோ பிளவுஸ் அண்ட் சாரீ சேம் கலர் இருக்கும்போது எப்படி ஒர்க் பண்றதுன்னு கேட்டீங்க. ஸோ அவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இந்த லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மீட்டர் 10 rupees. நான் சொல்றது ரீட்டைல் ப்ரைஸ். இதில் என்ன பண்ண போறேன்னா, இதில் இருக்க அந்த ஃபிளார் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்ணி எடுத்துக்க போறேன். அதை தான் பிளவுஸ்ல வச்சு ஒர்க் பண்ண போறேன். நான் இங்கே கட்டர் யூஸ் பண்றேன், பட் நீங்க சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி அந்த ஃபிளார்லாம் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபிளார் இல்லாம அதுல இன்னொரு டிசைன் கூட இருக்கு, ஒரு சின்ன லீஃப் மாதிரி. அது கூட இன்னொரு பிளவுஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் நாம. ஸோ ஃபிளார்லாம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சது அப்படியே இருக்கட்டும். நீங்க அடுத்த ஒர்க் பண்ணும்போது நீங்க அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த ஃபிளார்லாம் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது இந்த ஃபிளார் வச்சுட்டு நான் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சுட்டு நாட் பண்ணி டிசைன் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் எம்ப்ராய்டரி த்ரெட் நீடில் நம்பர் 5ல எடுத்திருக்கேன். 2 லைன் போட்டுட்டு எண்டு நாட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த ஃபிளார்ஸ் தான் யூஸ் பண்ணேன், இந்த ப்ளூ கலர். ஸோ இப்போ ஃபிளார் வச்சுட்டு இது எதுவும் மார்க்கிங்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்க 1 by 1 அரேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். ஃபிளார் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபிளார் நடுவில் ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியா நீடில் மேலே எடுக்கணும். எடுத்துட்டு நீடல்ல த்ரெட் ஒரு சுத்து சுத்தணும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட் ஹேண்ட்ல நீடல பிடிச்சிட்டு ஒரு சுத்து சுத்தி எகெயின் கீழே கொண்டு போறீங்க இந்த ஹோல் வழியா. பட் எந்த இடத்துல த்ரெட் மேல வந்ததோ அதே இடத்துல நீடில் போட்டீங்கன்னா அது ரொம்ப டைட் ஆயிடும். த்ரெட் ஈஸியா இந்த மாதிரி இழுக்க முடியாது. மேல த்ரெட் லூப்பை 2 விரல்ல இப்படி பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நாட்டு பெர்ஃபெக்டா விழுந்துரும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் மெத்தட். ஒவ்வொரு ஃபிளாரா 1 by 1 வச்சு நான் ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஃபிளார் எல்லா பெட்டலும் ஃபிக்ஸ் பண்ணணும்ட்டு இல்லை. இது ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட்ல ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஃபிளாரு. இது சிந்தட்டிக் ஃபிளார், அதனால க்ளூ அப்ளை பண்ணீங்கனால அது ஒட்டாது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்டிச் பண்றது தான். ஸோ இந்த மாதிரி நீடில் மேலே கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் சைடு அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒரு சுத்து சுத்தி கீழே இழுக்கணும். லூப்ல ஃபிங்கர்ஸ் வச்சுக்கணும். டைட் பண்ணி விட்டீங்கன்னா அது பெர்ஃபெக்டா விழுந்துடும் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்க நார்மல் சிவிங் மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அது ஒரு கோல்ட் டோன் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் பீட் வேணுமோ அதை சென்டர்ல வச்சு சிம்பிளா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் நெக்லைனுக்கு மட்டும் இல்லாம நீங்க ஆல் ஓவர் டிசைனுக்கும் கொடுக்கலாம். எப்படின்னா கிட்ஸ் கவுன் இருக்கு இல்லையா, அதுல கீழே அங்கங்க அந்த கவுன் ஏரியா கீழே அங்கங்க கொடுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது ஒரு எம்போஸ்டு லுக்ல இருக்கிறனால ரொம்ப அழகா இருக்கும். இந்த 3D எஃபெக்ட் ஃபிளார்லாம் இப்ப செய்யறாங்களே, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலா. பட் இந்த மெத்தட்ல பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அதை நீங்க அச்சீவ் பண்ணலாம் அந்த லுக்கை. ஸோ பிளவுஸ் நெக்லைன் அப்படின்ட்டு இல்லை, குர்தா நெக்லைன், கிட்ஸ் ஃப்ராக் நெக்லைன், அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்க இதை ட்ரை பண்ணலாம். இதே பர்டிகுலர் லேஸே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன லேஸ் கிடைக்குதோ அதுல என்ன ஃபிளார் அழகா இருக்கும் நீங்க தான் பார்த்து அதை முடிவு பண்ணும். இது ஒரு ஜென்ரல் ஐடியா தான். இந்த மாதிரி லேஸ்ல இருக்க ஃபிளார்ஸ் எடுத்து டிசைன் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஐடியா. பட் நீங்க உங்களுக்கு கிடைக்கிற லேஸ் வச்சுட்டு நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா லேசஸ்ல ஃப்ரண்ட் சைடு தான் அழகா இருக்கும், பேக் சைடு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி ஃபிளார் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அது ஃப்ரண்ட் சைடு வச்சு கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பேக் நெக் லைன். ஸோ ஃப்ரண்ட்லையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இதில் இன்னொன்று என்ன பண்ணணும்னா, நான் இந்த மாதிரி ஒரு நீடில் நம்பர் 5ல
மிஷின் த்ரெட், சிவிங் மிஷின் த்ரெட் ஒரு கோல்ட் டோனில் எடுத்துட்டு நான் இந்த ஃப்ளார்ஸ் மட்டும் ஒரு 3-4 ஸ்டிச் போட போகிறேன். ஏன்னா வந்துட்டு நார்மலாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், வேற எந்த ஸ்டிச்சஸும் போடல. ஸோ இந்த மாதிரி த்ரெட் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் அது வந்து டியூரபிளாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் பிஞ்சு வராது. ஸோ இப்போ நம்ம பியூட்டிஃபுல் பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ செமையாக வந்திருக்கு. இது பேக் நெக்லைன் வியூ செமையாக இருக்கு. இதே தான் அப்படியே ஃப்ரண்ட்லேயும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு 6 ஃப்ளார் வச்சுருக்கேன், இப்போ காட்டுறேன் பாருங்க. ரொம்ப அழகா வந்திருக்கு ஃப்ரண்ட் நெக்லைனும். ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 rupees. அப்புறம் டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hourல முடிச்சிட்டேன். ஜஸ்ட் அந்த ஃப்ளார் கட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 15 rupeesல ½ an hour டைம்ல நம்ம பிளவுஸ் சூப்பராக மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.